Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ARB கிச்சனில் பார்க்க போகிறது Pomfret Fish Roast. இந்த ஃபிஷ் ரோஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் இது செய்கிறதும் ரொம்ப சுலபம் தான். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோ கிளிப்போட ஸ்டார்டிங்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும், அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ரோஸ்ட் செய்கிறதுக்கு 2 பாம்ஃப்ரெட் ஃபிஷ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான அளவு நான் கொடுத்தது இந்த 2 ஃபிஷ்க்கானது தான். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் இந்த அளவுகளை குறவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி இதை நான் நார்மலாக ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆனால் நான் இதை ஒரு 70%லேயே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதை 100% நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம ரோஸ்ட்டில் சேர்க்கும் போது அதோட மசாலாஸ் எல்லாம் இந்த ஃபிஷ்ஷில் சேராது, அப்போ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 70% குக் ஆனவுடனே நீங்கள் எடுத்துருங்க. நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபுல் ஃப்ரை பண்ணாதீங்க. ஃபிஷ் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துடணும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 70% தான் ஃப்ரை ஆகிருக்கு, ஃபுல் ஃப்ரை ஆகலை. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம இதோடய சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த பேனில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பாலை சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணதும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த கிரேவி நல்லா வற்றி வரும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கிட்டு மீனை திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே இன்னும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா சுருண்டு வந்திருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அதை விட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ திரும்பவும் நம்ம அந்த மீனை இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம்.
தக்காளி போட்டுட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷத்துல இந்த டிஷ் ரெடி ஆகிடும். மீனை திருப்பி போட்டதும் சைடில் உள்ள மசாலாஸ் எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சமாக கிளறுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட யம்மியான பாம்ஃப்ரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரோஸ்ட் சூப்பராக அழகாக வந்துருச்சு. அழகாக நல்லா கிரேவி நல்லா சுருண்டு வந்திருக்கு. அண்ட் நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாத்தையுமே இது அழகாக விட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இதனுடைய பதம். இந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதும் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்கு இல்லையா? இந்த ரோஸ்ட்டை என்னோடய பழைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண கோகோனட் மில்க் ரைஸ் கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அந்த காம்போவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா செஞ்சு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் அசத்தலாம். ஸோ இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிறத காமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.